வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன செய்யலாங்கன்னா டேஸ்ட்டான குலோப் ஜாமுன் தான் செய்ய போகிறேங்க. குலோப் ஜாமுன் வந்துங்க உடையாமல் சாஃப்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து நீ செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் எம்டிஆர் பிராண்டு தான் எடுத்திருக்கேன். இது வந்து 150 கிராமுங்க. அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இப்படி கட் பண்ணி நம்ம பாத்திரத்தை போட்டுக்கலாம். போட்டு இப்படி கொஞ்சம் கலந்து விடுங்க. லைட்டாக வந்து கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து லைட்டாக வந்து பரட்டி விடலாம். இதில் வந்துங்க பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணியை ஊற்றி பிசையலாங்க. ஆனால் வந்து பால் ஊற்றினா நம்ம சாஃப்டாக நல்லா வருங்க. இது வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கணுங்க. இந்த பாலை அதை ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி பரட்டி விடுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நான் பிசைஞ்சிட்டேன். பிசைகிறப்ப வந்துங்க லைட்டாக வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் வந்து கரெக்டாக இருக்குங்க. இதை வந்து தட்டு போட்டு முடியலாங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டு. இப்போ குலோப் ஜாமுன் மாவு வந்து ஊறிட்டு இருக்குது. அதுக்கு இடையில வந்து இது பாவு காய்ச்சிக்கலாங்க. அதுக்கு வந்து நான் 500 கிராம் வந்து சர்க்கரை எடுத்துருக்கேன். 2 கப்பு போட்டுக்கலாங்க. அதையும் 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. எவ்வளோ சர்க்கரை போடுறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கப் சர்க்கரைனா 2 கப் தண்ணி ஊற்றிக்கணுங்க. பாருங்கள் சர்க்கரை வந்து அடுப்பில் வச்சுருக்கிறதுங்க. நல்லா கொதி வரட்டுங்க. சர்க்கரை கரையிற அளவுக்கு நீங்கள் வந்து கலக்கி விடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். இப்போ சர்க்கரை வந்துங்க கொதி வந்துச்சுங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் விடலாங்க. பாவு வந்து லைட்டாக பிசு பிசுன்னு விட்டுனா போதுங்க. நம்ம வந்து காய்ச்சக்கூடாது. ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் விடலாம். இது கூட வந்துங்க கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. வாசனைக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இனிப்புனாவே கொஞ்சம் லைட்டாக உப்பு இருந்தால் தான் அந்த இனிப்பு வந்து தூக்கி கொடுக்குங்க. இந்த சர்க்கரை பாவுலிங்க நான் வந்து ஃபுட் கலர்லாம் சேர்த்துல. சப்போஸ் உங்களுக்கு விருப்பப்பட்டால் லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. பாருங்கள் 5லேருந்து 7 நிமிஷம் வந்து கொதிச்சு லைட்டாக வந்து பிஸ்கு வந்துச்சுங்க. நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஊறிட்டு இருக்கிற மாவு வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. கையில் வந்து எண்ணெய் துடைச்சிக்கங்க. எண்ணெய் இல்லாட்டி நெய்யும் கூட துடைச்சிக்கலாம். 2 கையிலையும் துடைச்சிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சிக்கங்க. அப்போ ஊறப்போ வந்து அளவாக இருக்குங்க சைஸு. இப்படி வச்சுட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சு இப்படி பண்ணிங்கன்னா வெடிப்பில்லாமல் வருங்க. பாருங்கள் இப்படி வந்துட்டு உருண்டை வெடிப்பேடு பார்த்தீங்களா? இப்படி வந்துடுங்க. இப்படி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையும் பிடிச்சிக்கலாங்க. நீங்கள் ஒவ்வொரு உருண்டையும் பிடிக்கிறப்பமே லைட்டாக வந்து எண்ணெய் துடைச்சிக்கோங்க கையில். இப்படி உள்ளங்கையில் வச்சு இப்படி நல்லா தேய்ச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடுங்க. ரொம்ப அமுத்தக்கூடாது. அழகாக வந்து இப்படி லைட்டாக வந்து இப்படியே ரவுண்ட் பண்ணிங்கன்னா வந்துடுங்க. உள்ளங்கையில் வச்சு வெடிப்பு இல்லாமல் வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்கள். இது மாதிரி ஒவ்வொரு உருண்டையும் பிடிச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எல்லா உருண்டையுமே பிடிச்சி எடுத்துட்டேன். இதை வந்துங்க எண்ணெயில் போச்சு எடுத்துடலாம். பாருங்கள் அடுப்பில் வந்து வடச்சட்டியில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள் எண்ணெய் வந்து காஞ்சிருச்சுங்க. போட்டுடலாம். ரொம்ப காய வைக்காதீங்க. இப்போ உருண்டை போடுறப்போ வந்துங்க டக்குனு மேலே வரக்கூடாதுங்க. மெதுவாக தான் மேலே வரணுங்க. அப்போ தான் வந்து எண்ணெய் வந்து கரெக்டாக காஞ்சிக்கு நிறுத்துங்க. உருண்டையெல்லாங்க இதே மாதிரி கரண்டி வச்சு ஒரே மாதிரி கலக்கி விடுங்க. அப்போ தான் வந்து கலர் வந்து ஒரே மாதிரி வருங்க, ப்ரௌன் கலரில். இல்லாட்டி ஒரு பக்கம் வந்து ப்ரௌனாக ஒரு பக்கம் வந்து ஒயிட்டாக இருக்கும். பாருங்கள் வெந்துச்சு, எடுத்துடலாம். பாருங்கள் எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் பொரிச்ச உருண்டையெல்லாம் வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். நான் சூடாக தான் இருக்குதுங்க. இதில் வந்து காய்ச்சினை வந்து சிறப்பு ஊற்றிடலாங்க. சிரப்பு வந்து சூடாக இருக்கணுங்க. அப்போ வந்து நல்லா ஊறுங்க. நீங்கள் சிரப்பு காய்ச்சறப்ப வந்து ஆறிச்சுன்னா அது வந்து மறுபடியும் சூடு பண்ணி கூட ஊற்றிக்கலாங்க. இது வந்து 1 மணி நேரம் ஊறுட்டுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் பாக்கெட்டில் வந்துங்க 900 கிராம் போட்டுக்கிறாங்க. நம்ம அந்த அளவுக்கு போட வேண்டியதில்லை. 500 கிராம் போட்டால் போதுங்க. 900 கிராம் போட்டிங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் 500 கிராம் போட்டுக்குங்க, அளவாக இருக்கும். பாருங்கள் குலோப் ஜாமுன் வந்து நல்லா ஜீராவில் வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. இது வந்து 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுருந்துடுங்க. நல்லா ஊறி வந்துச்சு. இந்த குலோப் ஜாமுன் வந்துங்க சாஃப்டாக டேஸ்ட்டாக நல்லா இருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிங்கன்னா ஸ்ரீதேவி சமையலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க.